உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம், எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான பணச்செலவுகள் இல்லாத மருத்துவம். எளிய மருத்துவ குறிப்புகளை இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஒவ்வொன்றாக பார்த்து வருகின்றோம். இன்று சில குறிப்புகளை நாம் தெரிந்து கொள்வோம். மமோடிகா சரண்டியே என்று தாவர பெயராலே சொல்லப்பெறுவது பாகற்காய், பிட்டர் கார்டு என்று கூட ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள். நாம் உணவிலே அடிக்கடி பாகற்காயை சேர்த்து கொள்ளுவதனாலே இது உடலினுடைய உஷ்ணத்தை தணிக்கக்கூடிய ஒன்றாக, பித்தத்தை குறைக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. பெண்களுக்கு வருகின்ற சூதக வலி என்று சொல்வார்கள், அதாவது டிஸ்மெனோரியா என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுகின்ற மாதவிலக்கு காலத்திலே வருகின்ற இடுப்பு வலி, அடிவயிற்று வலி, இவற்றை போக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. நீரிழிவு என்று சொல்லக்கூடிய சர்க்கரை நோயை கட்டுக்குள் வைத்து கொள்ளக்கூடியதாக இந்த பாகற்காய் விளங்குகிறது. பாத எரிச்சல், கைகளிலே எரிச்சல், உடல் எரிச்சல் இவற்றை தணிக்கக்கூடிய ஒன்றாக, உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடியதாக விளங்குகிறது. அதனோடு கூட கல்லீரல், மண்ணீரல் நோய்களுக்கு ஒரு தடுப்பணையாக இது விளங்குகிறது. உணவிலே சேர்க்கின்ற பாகற்காய் உன்னதமான மருந்தாகிறது என்பது உண்மை. அன்பான நேயர்களே, லியூக்கஸ் ஆஸ்பெரா என்று தாவர பெயராலே சொல்லப்பெறுவது தும்பை. இந்த தும்பை என்பது பூஜைக்கு உகந்த, விநாயகனுக்கு உகந்த ஒன்று. இந்த தும்பை இலைகளை சேகரித்து சுத்திகரித்து அதனோடு சிறிது புளி சேர்த்து தாளிதம் செய்து துவையலாகவோ அல்லது கடையலாகவோ எடுத்து நாம் உணவோடு அவ்வப்போது சாப்பிட்டு வருகின்ற நிலையிலே வாத பிடிப்பு என்று சொல்லுகின்ற இந்த மசில் கிராம்ப், ஆங்காங்கே பிடிப்பு ஏற்பட்டு வாதத்தினாலே வலி ஏற்படுவது, அடிக்கடி தலை நரம்புகளிலே வெடிப்பது போன்ற வலி ஏற்படுவது, சன்னி என்கின்ற குளிர்காய்ச்சல் ஏற்படுவது, வாதப்பிடிப்பு, வாத வலி, வலி நோய்கள் என்று சொல்லுகின்ற நோய்கள், அதனோடு சீதள நோய்கள் அத்துணையும் போக்கக்கூடிய ஒன்றாக இந்த தும்பை இலை துவையல் நமக்கு பயன் தருகிறது. வயிற்றிலே இருக்கின்ற கிருமிகளை வெளியேற்றக்கூடிய ஆன்த்ஹெல்மின்திக் என்கின்ற மருத்துவ குணத்தையும் தும்பை பெற்றிருக்கிறது என்பது உண்மை. அன்பான நேயர்களே, ரங்கியா ரிப்பன்ஸ் என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது கோடகசாலை, கோடாசுழி என்றெல்லாம் இதற்கு வேறு பெயர்கள் உண்டு. இதனுடைய காய்கள் நாயுருவி காய்களைப் போல இது பெற்றிருக்கிறது. சற்று நீல நிற பூக்களை இது பெற்றிருக்கிறது. ஏறத்தாழ நாயுருவியின் உருவத்தை இது பெற்றிருக்கிறது. கோடகசாலை இது ஒரு டயூரிட்டிக் என்கின்ற வகையிலே சிறுநீர் பெருக்கியாக விளங்குகிறது. ஒரு ஆன்டிபாக்டீரியல், ஆன்டிஃபங்கல், ஆன்டிமைக்ரோபியல் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்று நுண்கிருமிகளை போக்கக்கூடியதாக, நோய் கிருமிகளை தாக்கக்கூடியதாக, புறமருந்தாகவும் உள்மருந்தாகவும் பயன் தருகிறது. ஆன்டிஃபங்கல் என்கின்ற வகையிலே பூஞ்ச காளான்கள் அவற்றை போக்கி தோலுக்கு நல்ல ஆரோக்கியத்தை தரக்கூடியதாக விளங்குகிறது. இந்த சொரியாசிஸ் என்கின்ற நோயிலே இருந்து இது நமக்கு விடுதலை தரக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது. குறிப்பாக இந்த பாம் சொரியாசிஸ் என்று சொல்லக்கூடிய கைகளுடைய உட்பகுதியிலே வரக்கூடிய தோல் நோய், பாதங்களிலே வரக்கூடிய தோல் நோய், இவற்றையெல்லாம் போக்கி தோலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடியதாகவும் திகழ்கிறது. காய்ச்சலை தணிக்க வல்லதாகவும் இது விளங்குகிறது. ஃபெப்ரிஃபியூஜ் என்கின்ற வகையிலே
வியர்வையை பெருக்கி காய்ச்சலை தணிக்கக்கூடியதாகவும் திகழ்கிறது. இது ஒரு ஆன்டிபாக்டீரியல் என்கின்ற வகையிலே நுண்கிருமிகள் எதுவாக இருந்தாலும் போக்கி நோய் நாடாத ஒரு ஆரோக்கியத்தை இது நமக்கு தருகிறது. இந்த ரங்கியா ரிப்பன்ஸ் என்கின்ற கோடாசூரி எப்படி மருந்தாகிறது என்ற செயல்முறையிலே பார்ப்போம், வாருங்கள். நேயர்களே, நாம் இன்னைக்கு கோடக சாலை செடியோட மருத்துவ குணங்கள் என்ன, கோடக சாலையோட பாகங்களை எப்படி மருந்தாக பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம். கோடக சாலை அப்படின்றது நமக்கு தும்பை செடி மாதிரி, நாயுருவி செடி மாதிரி தானாக வளரக்கூடிய ஒரு செடி. இது பாறைகள் ஓரமாகவும் நீர்ப்பாங்கான இடத்துலையும் அதிகமாக காணப்படும். இந்த செடியோட இந்த விதைகள் பார்த்தோம்னா, அந்த மொட்டு விதைகள் பார்த்தோம்னா பார்க்குறதுக்கு நாயுருவி மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதோட சிறிய உருவம் இருக்கும். இதோட பூக்கள் ஊதா நிறத்தில் இருக்கக்கூடிய இந்த பூக்கள் சிப்பி போன்ற வடிவம் இருக்கும். இந்த பூக்களை வச்சு தான் நம்ம இது அடையாளம் கண்டு கொள்ள முடியும். இதோட இலைகள் பார்த்தோம்னா நமக்கு பொன்னாங்கண்ணி, நாட்டு பொன்னாங்கண்ணி கீரையோட இலைகள் மாதிரி இருக்கும். இந்த கோடகசாலை செடி ஒரு எக்ஸ்பெக்டரண்ட்டாக செயல்படும். அதாவது சளியை கரைத்து வெளித்தள்ளக்கூடிய மருந்தாகவும், ஒரு டயஃபோரிட்டிக்காக நமக்கு வியர்வையை உண்டாக்கி காய்ச்சலை தணிக்கக்கூடிய மருந்தாகவும் செயல்படும். நம்ம கோடகசாலை செடி இந்த சமூலத்தை, இதோட வேர் பகுதி, இது எல்லாமே சேர்த்து ஒரு பிடி அளவு எடுத்துகிட்டு அதோட சுக்கு, மிளகு, திப்பிலி, திரிகடுகு சூர்ணம் சேர்த்து கஷாயமாக குடிச்சிட்டு வரும் பொழுது சளி, வீசிங் போன்ற பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய மருந்தாக இருக்கும். அதே போல் காய்ச்சல் இருக்கும் பொழுதும் நம்ம சுக்கு, மிளகு, திப்பிலி சேர்த்து இந்த கோடகசாலையை காய்ச்சலை தணிக்கக்கூடிய மருந்தாக பயன்படுத்தலாம். நமக்கு டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் ஏதாவது இருந்ததுன்னா, மந்தமான நிலை இருக்குது, பசியின்மை, சுவையின்மை, ஜீரணம் சரியாக ஆகாமல் இருக்கிறது, அப்படி இருந்ததுன்னா இந்த கோடகசாலை இதோட நம்ம சுக்கு பொடி மட்டும் சேர்த்து கஷாயமாக குடிச்சிட்டு வரும் பொழுது ஜீரணத்தை தூண்டக்கூடிய மருந்தாக இது செயல்படும். அதே போல் நம்ம இப்போ கோடகசாலை செடியை பயன்படுத்தி புண்களை விரைவாக ஆற்றக்கூடிய மருந்து, குறிப்பாக சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏற்படக்கூடிய புண்களை விரைவாக ஆற்றக்கூடிய மருந்து, இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை குறைக்கக்கூடிய மருந்து, சொரியாசிஸ் போன்ற பிரச்சனைகளை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு மருந்து எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: கோடகசாலை சமூலம், திரிபலா சூர்ணம், கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய், இவை மூன்றும் சேர்ந்த திரிபலா சூர்ணம். பெண்களுக்கு தொற்றுனால ஏற்படக்கூடிய நமைச்சல், குறிப்பாக அவர்களுக்கு சிறுநீர் தாரையிலையும் பிறப்புறுப்பிலும் ஏற்படக்கூடிய அலர்ஜி, இவை இரண்டுக்குமே இதை நம்ம புறமருந்தாகவும் உள்மருந்தாகவும் பயன்படுத்தலாம். திரிபலா சூர்ணம் ஒரு 5 கிராம் அளவுக்கு திரிபலா சூர்ணம் சேர்த்துட்டு ஒரு பிடி அளவுக்கு நம்ம கோடகசாலை சமூலம் சேர்த்துடலாம். இதோட வேர் பகுதி, இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணலாம். இது விதைகள் மூலமாக பரவக்கூடிய செடின்றதுனால நம்ம செடி எங்கேயாவது பார்த்தோம்னா கூட, ஒரே ஒரு செடி எடுத்துகிட்டு வந்து வச்சோம்னா கூட அதிலிருந்து சீட்ஸ் விழுந்து எல்லா வருஷமும் நமக்கு சீசனில் தானாக அந்த செடி முளைச்சிட்டே இருக்கும். தொட்டியில் கூட இதை நம்ம வளர்க்கலாம். அதே போல் ஒரு பாட்டிலில் கொஞ்சம் தண்ணீர் விட்டு அந்த தண்ணீரில் நம்ம இந்த செடி இதோட வேரை வச்சோம்னா கூட இது வளர்ந்து வரும். மணி பிளான்ட்லாம் நம்ம எப்படி வளர்க்குறோமோ அதே மாதிரி இந்த கோடகசாலை செடியும் நம்ம அழகுக்காகவும் வளர்க்கலாம். இந்த கோடகசாலை சமூலத்தோட நம்ம திரிபலா சூர்ணம் சேர்த்து கஷாயம் பண்ணிகிட்ருக்கோம். இந்த கஷாயத்தை வடிகட்டிட்டு பெண்கள் இதை பிறப்புறுப்பு கழுவுவதற்காகவும், அதே போல் ஆசன வாயில் ஏற்படக்கூடிய நமைச்சலை கழுவுவதற்காகவும் இது நம்ம பயன்படுத்தலாம். எக்ஸ்டர்னலாக பயன்படுத்தலாம். புண்களை கழுவுவதற்காகவும், சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏற்படக்கூடிய புண்கள் சீழ்பிடிக்காமல் சீக்கிரமாக ஆறுவதற்காக இதை நம்ம புண்களை கழுவுவதற்கான மருந்தாக பயன்படுத்தலாம். இதே கஷாயத்தை உள்ளுக்கு சாப்பிட்டுட்டு வரும் பொழுது சொரியாசிஸ் போன்ற பிரச்சனைகளால் ஏற்படக்கூடிய நமைச்சல் கண்ட்ரோல் ஆகும். ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா அது ஸ்ப்ரெட் ஆகாமல் தடுக்கக்கூடிய மருந்தாக இருக்கும். புண்களும் சீக்கிரமாக ஆறும். வெள்ளைப்படுதலுக்கான மருந்தாகவும் நம்ம இதை பயன்படுத்தலாம். திரிபலா சூர்ணத்தோடு சேர்த்து கோடகசாலை கஷாயம் பிடிச்சிட்டு வரும்பொழுது பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வெள்ளைப்படுதல், அதனால் உண்டாகக்கூடிய இடுப்பு வலி போன்ற பிரச்சனைகள் சரியாகும். இந்த மருந்து இப்போ தயாராகிடுச்சு, இதை வடிகட்டிடலாம். கோடகசாலை சமூலம், கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் சேர்ந்த திரிபலா சூர்ணம் சேர்ந்த இந்த கஷாயத்தை காலை மாலைன்னு 2 வேளையும் உள்மருந்தாக பருகிட்டு வரும் பொழுது மேகத்தினால் உண்டாகக்கூடிய புண்கள், நமைச்சல் போன்ற பிரச்சனைகள் சரியாகும். சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏற்படக்கூடிய புண்கள் விரைவாக ஆறும். அதே போல் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வெள்ளைப்படுதலும் சரியாகும். அன்பான நேயர்களே, கோடக சாலைக்கு கொடிய அனல் மேகமோடு போதகம் கிரந்தி குட்டம் புண் ஆறும் என்று அகத்தியர் மருத்துவ குணமாக ஒரு பாடலிலே சொல்லியிருக்கிறார். கோடக சாலைக்கு கொடிய அனல் மேகம்,
கொடுமையான அனல் என்று சொல்லுகின்ற பொழுது காய்ச்சல் காணுவது, உடல் நெருப்பு போல இருப்பது, இதனாலே உடல் மெலிவது, இப்படிப்பட்ட நோய்களிலே இருந்து நமக்கு விடுதலை தரக்கூடியதாக விளங்குகிறது. குறிப்பாக இன்புருக்கி என்று சொல்லக்கூடிய டியூபர்குலோசிஸ், இதனாலே உடல் மெலிவது, காய்ச்சல் காணுவது, இதையும் இங்கே நாம் குறிப்பிடலாம். கொடிய அனல் மேகமோடு, மேகம் என்று சொன்னால் ஒழுக்கு, எந்த விதமான ஒழுக்காக இருந்தாலும் சிறுநீர் வெளியேறுவது, அடிக்கடி சிறுநீர் ஒழுக்கு என்பது மதுமேகம் என்று சொல்லுவார்கள். சர்க்கரை வெளியேறுவது, வெள்ளை போக்கு ஏற்படுவது லுகேரியா, கொனேரியா என்கின்ற பால் வினையினாலே ஏற்படுகின்ற ஒழுக்கு, இவற்றை மேக நோய் என்று சொல்லுவார்கள். கிரந்தி புண்கள் என்று சொல்லுகின்ற பொழுது போதகம் கிரந்தி புண்கள் என்ற நிலையிலே, போதகம் என்று சொன்னால் எஸ்டிடி, செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லக்கூடிய பால் வினை நோயினாலே வந்த கிரந்தி புண்கள், பல கண்களை கொண்டு எரிச்சலும் ஒழுக்கும் வலியும் தரக்கூடிய புண்களை ஆற்றக்கூடியதாக இந்த கோடகசாலை விளங்குகிறது. ஆறாத புண்களை ஆற்றக்கூடியதாக திகழ்கிறது. தோல் நோய்களை துடைக்கக்கூடியதாக விளங்குகிறது. பூஞ்ச காளான்களை போக்கக்கூடியதாக புறமருந்தாகவும் உள்மருந்தாகவும் இது நமக்கு பயன் தருகிறது. இந்த ரங்கியா ரிப்பன்ஸ் என்று சொல்லக்கூடிய கோடக சாலையோடு திரிபலா என்று சொல்லக்கூடிய கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் என்ற 3 துவர்ப்பு பொருட்கள் திரிபலா என்கின்ற நிலையிலே கடைகளிலே கிடைக்கக்கூடிய ஒன்று. கோடக சாலையோடு திரிபலா சேர்த்து இங்கே ஒரு தீநீராக வைத்திருக்கின்றோம். இதை அந்தி சந்தி என்று இருவேளை நாம் பருகி வருகின்ற பொழுது அனைத்து ஒழுக்குகளையும் நிறுத்தக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது. ஆறாத புண்களை இது உள்மருந்தாக்கி ஆற்றுகிறது. கோடக சாலையை புறமாக தழுவுகின்ற பொழுது புறமருந்தாக்கி புண்களை ஆற்றுகிறது. வெள்ளைப்போக்கு போன்றவற்றை குணமாக்குகிறது. சிறுநீர் தாரையை சீராக்குகிறது. இப்படி பல்வேறு நலன்களை பெற்றிருக்கின்ற இந்த கோடக சாலையை நாம் மனதிலே வைத்து பயன்படுத்துதல் வேண்டும். அன்பான நேயர்களே, கோடக சாலை எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இதுபோல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.